நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் ஆடியோ. பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆர்டரு. அது என்னென்ன பொருள் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். $2050 2 டிரான்சிஸ்டர் போட்ட சப்புக்கு. இது வந்து அவங்களோட ஹோம் தேட்டர் போர்டு அது வேஸ்ட்டாக போயிட்டதுனால அந்த ஸ்பீக்கர்லாம் நல்லாயிருக்கு, அதனால் இது போட்டு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அதனால் இந்த ஐசி நம்ம போட்டு கொடுக்குறோம். இது கிறிஸ்டல் ஆடியோட சப்ஃபுரி, வசந்தோட கெய்னர் போர்டு ஒன்று, இது பிடிக்காக வசந்தோடது. இது வந்து ஃபேனுக்கும் யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம ரெடி பண்ணது. எனக்கு பவர் சப்ளை இதிலே வந்துடுறதுனால இதில் 24/0/24 மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு டீ கவுட்ரு, ஜிடெக்கோட டீ கவுட்ரு தான் போட்டு கொடுக்க போகிறோம். இது டிஸ்பிளேயோடு வந்துடும். டிஸ்பிளே அதில் வராது, நம்ம வேணும்னா வாங்கிக்கணும். அப்புறம் நண்பர்கள் அனைவரும் போர்டு ரேட் என்ன, இது என்ன ரேட் என்னன்னு கேட்குறீங்க. அது என்ன ரேட்டு நான் சொல்கிறது, ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். ஏன்னா பொருள் இந்த இடத்துக்கு கொரியரில் போகுது, அதனால் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரேட் சொல்கிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஆம்ப் ரெடி பண்ணி சேல் பண்ணேன்னா என்ன ரேட்டு, ஆம்ப் ரேட்டு மட்டும் தான் சொல்ல முடியும், போர்டு ரேட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கொரியர் சார்ஜர் இருக்குது. ஒரு சொல்லப்போனால் ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு கொரியர் ஆம்புக்கு ஆர்டர் போட்ட பொருள் இல்லாமல் அதுக்கு 200 ரூபா கொரியர் சார்ஜ். 800 ரூபாய்க்கு 200 ரூபா கொரியர், அது யாருக்கு ஏற்றுக்கிறது? அது ஏன் நானும் வேலையை விட்டு போக முடியாது. அதனால் போர்டு அந்த 200 ரூபா சார்ஜ் வந்து இந்த போர்டில் தான் வைக்கணும். 100 ரூபா கஸ்டமருக்கு, 100 ரூபா நம்மளும் ஏற்றுக்கணும் அதை. அதனால் வித்தியாசம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம், ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு ரேட்டு சொல்லி நீங்கள் போய் ஒரு ரேட்டுக்கு போய் எங்கேயாவது சண்டை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் ரேட்டு வந்து பப்ளிக்காக சொல்கிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வந்து நீங்கள் பக்கத்தில் கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே போர்டு 200 ரூபாய்க்கு இருக்கும். ஆனால் கிறிஸ்டல் 50 ரூபாய்க்கு கிடைக்காது. ஆனால் வேறு சப்ஃபுரி 50 ரூபாய்க்கு கிடைக்கும், அது வச்சும் போடலாம். இப்போலாம் கஸ்டமரே போர்டை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம 20 ரூபா 30 ரூபா போடலாம் போட்டு செய்ய முடியாது. அதனால் ரேட்டு வந்து சொல்ல முடியறதில்ல. சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. கடைக்கு இடத்துக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்ல முடியறதில்ல. சரி, தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து இந்த 5.1 மினி டீ கவுட்டரோட லைனு, இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த போர்டோட 24 வோல்ட்டு 8 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டில் வந்து ஆக்ஸ்
அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துடலாம். யூஎஸ்பிக்கு 5 வோல்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணையில் யூஎஸ்பி போர்டும் ஆன் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இந்த போர்டுக்கான டிஸ்பிளே முன்னாடி கேபினட்டுக்கு முன்னாடி வந்துடும். பின்னாடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சிட்டோம்னா முன்னாடி செலக்ட் பண்ணிக்கலாம். இது 5 சேனலுக்கான அவுட்டு, இதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த லைனு நம்ம யூஎஸ்பிக்கு தனியாக லைன் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்கனாலே 5 வோல்ட் இதில் வந்து வெளியே வந்துடும் யூஎஸ்பிக்கு. அப்புறம் அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஆக்ஸில் கொடுத்துட்டோம்னா நீங்கள் டிஸ்பிளேயில் ஆக்ஸ் செலக்ட் பண்ணையில் இது வந்து இதில் 5.1 ப்ராலஜிக்காக வேலை செய்யும். டிடிஎஸ் சவுண்டு இந்த மாதிரிலாம் வராது. பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. முன்னாடி கைப்பட்டா அழுக்காயிருன்னு சொல்லி ஸ்டிக்கர் விற்காமல் வச்சுக்கிறேன். மினி டீ கட்டரோட டிஸ்பிளே இது. இதில் வந்து ப்ளூடூத் ஆக்ஸ் செலக்ட் பண்ணால் ப்ளூடூத் ஆன் ஆகிக்கும். பாருங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலு, இது கோவேக்ஸு, இது வந்து ஏஆர்சி, இது வந்து ஆக்ஸ் ஆன் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆயிரும். ப்ளூடூத்தோட இது எப்படின்னா செட்டை பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் செலக்ட் பண்ணால் பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை பின்னாடி செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா சில பேருக்கு தெரியாது, அதனால் அது முன்னாடி வச்சு கொடுக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ போட முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.